லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 2-3. பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இங்கு பார்க்கின்றோம், இயேசுவின் சீடர்கள் ஓய்வு நாளிலே கதிர்களை கொய்து உண்ணுகின்றார்கள். இந்த செயலை வைத்து பரிசேயர்கள் இயேசுவின் சீடர்களை கல்லால் எறிந்து கொல்ல முடியும். இவ்வாறு அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க, பிரச்சனையை கொடுக்க, கஷ்டத்தை கொடுக்க, இடையூறை கொடுக்க வருகின்றார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து தப்பித்து கொள்ள இயேசு என்ன செய்கிறார்? இறை வார்த்தையை சொல்லி விளக்குகிறார். பழைய ஏற்பாட்டிலே தாவீது அவரோடு இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று அந்த சம்பவத்தை கொண்டு வருகிறார். அந்த சம்பவத்தை சொல்லி விளக்கி புரிய வைக்கின்றார். ஆக இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து தன்னையும் தன் சீடர்களையும் காப்பாற்றிக் கொள்ள இயேசு எடுத்த ஆயுதம் இறை வார்த்தை. அவர்கள் கேட்ட அந்த கேள்வியிலே உடனடியாக பதில் வருகிறது இயேசுவுக்கு. யோசிக்கவில்லை, அல்லது நான் பைபிளை திறந்து பார்க்கிறேன் என்ன இருக்கிறது என்று அந்த நேரத்திலே பார்க்கவில்லை. மாறாக உடனடியாக பதில் வந்தது. ஆகவே நம்முடைய வாழ்விலும் இறை வார்த்தையை எப்பொழுதும் இருதயத்திலே வைத்திருக்க வேண்டும். இறை வார்த்தையை நாம் உள்ளத்திலே சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது நம்மை காப்பாற்றும். ஆபத்து நேரத்தில் நம்மை காப்பாற்றும். தீமையான நேரத்தில் நம்மை காப்பாற்றும். சாத்தானிடமிருந்து காப்பாற்றும். தீமையான மனிதர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றும். வியாதியிலிருந்து நம்மை காப்பாற்றும். நம்மை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள இறைவார்த்தை நமக்கு உதவும். பரலோகத்திற்கு நம்மை கொண்டு செல்லும் ஆயுதம் இறைவார்த்தை. ஆகவே இந்த இறைவார்த்தையை பழைய ஏற்பாட்டாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டாக இருந்தாலும் இறைவார்த்தையை